அஜமிகளுக்கு அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதாக்கள் அரபு மொழி அப்படி ஆழமாக படித்தா தானே குரான் விளங்கும். மேலோட்டமாக படித்ததுக்கு குரான் பெருசாக விளங்க போகிறல, லேசாக விளங்கும். அது பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன குரூப் மட்டும் ஒரு மாதிரி அரபு மொழியை படித்து கொள்வாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்றுக்கும் அரபு மொழியை படிக்கிறன்றது சரியான மாதிரி ஆசையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கனவு. அதனால் நாங்கள் சொல்கிறேன்டா இந்த புக்கில் அந்தந்த மொழிகள்லேயே அவரோட சொந்த மொழிகள்லேயே குரானை படிக்கிறது தான் அதுக்கான வழி. வேறொரு வழி ஒன்று இல்லை. அதை ப்ராக்டிக்கலாக செய்வோம்ன்றது தான் எங்களோட இன்றைய கிளாஸில் நோக்கம். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஓரளவுக்கு செய்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு நாங்கள் இதை முடிக்க மாட்டோம் என்றாலும் ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்கிறோம். புத்தகத்தில் வார அல் குரானின் வசனங்களை விளங்கல்ன்ற தலைப்பிக்கு தான் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டா நல்லா. அல் குரானின் வசனங்களை விளங்கல் 6வது அத்தியாயம். 6வது அத்தியாயம். இந்த ஒன்லைனில் இருக்கிறவங்களும் அப்படியே அந்த அல் குரானின் வசனங்களை விளங்கல் என்ற அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டா நல்ல 6வது அத்தியாயம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் முதலாவது வசனம், முதலாவது பகுதி இதுதான் இப்போ நாங்கள் படிக்க போகிறது. சூரத்துல் முஃமினூனில் 1லிருந்து 9 வரை உள்ள வசனம். அதை நாங்கள் இங்கே இந்த உங்களோட புக்கில் இந்த டியூட்டில் 1லிருந்து 11 வசனம் வரையும் போட்டிக்கிறோம். இதில் இருக்குது 1லிருந்து 9 வரையும் உள்ள வசனம். அதே சூரத்துல் முஃமினூன் அதே சூறால் இருக்குது. முதலாவதை நாங்கள் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ நாங்கள் பார்க்குற என்னென்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற கடைசி 3 அத்தியாயங்கள். 1 அல் குரானின் வசனங்களை விளங்கல், 2 அத்தியாயங்களை கற்றல், 3 கருத்து தொடர்ச்சி. அந்த 3 கடைசிக்கு 3 அத்தியாயங்கள் இருக்குது. சரியா? அல் குரானின் வசனங்களை விளங்கல், அத்தியாயங்களை கற்றல், கருத்து தொடர்ச்சி அண்டு 3 பகுதி கடைசிக்கு. அந்த 3 தான் உண்மையில் குரானை படிக்கிறதில் அடிப்படை இல்லையா? அந்த 3 தான் அடிப்படை. வசனங்கள் எப்படி விளங்கிக் கொள்வது, அந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிற அத்தியாயத்தை எப்படி விளங்கிக் கொள்வது, அத்தியாயத்தையும் வசனங்களையும் விளங்குறதில் ஒரு பகுதி தான் கருத்து தொடர்ச்சியை விளங்குறது. ஒவ்வொரு ஆயத்துக்கு முன்னாடி இருக்கிற பொருத்தப்பாடு என்னது, கருத்து தொடர்ச்சி என்னது என்று விளங்குறது 2க்குமே முக்கியம். அதாவது வசனங்களை விளங்குறதுக்கு முக்கியம், அத்தியாயத்தை விளங்குறதுக்கு முக்கியம். அது இந்த புத்தகத்தில் 8வது அத்தியாயம், கருத்து தொடர்ச்சி என்றது 8வது அத்தியாயம். இந்த 3 அத்தியாயம் தான் உண்மையில் இந்த புத்தகத்தில் ஆக முக்கியமான பகுதி. அது முன்னுக்கு இருக்கிற 6 அத்தியாயமும் குரானை பற்றி ஒரு பொது அறிமுகத்தை தரும். ஏன் குரானை படிக்கணும் என்ற கருத்தை சொல்லும். 3 தமிழ் மொழியில் படிக்கிறது என்ன, அது ஆகுந்தானா, அது சாத்தியம்தானா என்ற ஒரு கேள்வி வரும். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சிங்களத்துலையோ அவரான சொந்த மொழியில் குரானை படிக்கிறன்றது உண்மையில் சாத்தியம்தானா, அது ஆகுமானது தானான்னு வரலாம். சில நேரங்கள் அரபு மொழியை படிக்காமல் குரானை படிக்கிறேன் அந்த கருத்தை விளங்கப்படுத்துது. திரும்ப அல் குரானை கற்றல்ட என்னன்னு விளங்கிக்கொள்ளும். அடுத்த அத்தியாயம் அல் குரானை கற்றல்ட என்னன்னு விளங்கிக்கொள்ளும். அடுத்தது தான் குரானை படிக்க தொடங்குறோம். அப்போ இந்த ஏற்கனவே சொன்ன இந்த 4 அத்தியாயங்களும் குரானை படிக்கிறதுக்கு ஒரு முன்னுரை ஒன்று போல, ஆரம்பம் போல். அதுக்கு பிறகு குரானை படிக்க தொடங்குற நேரம் நாங்கள் முதலாவது குரான் வசனங்களை தானே படிக்கணும். முதலாவது அப்புறமே குரான் வசனங்களை நாங்கள் படிக்க தொடங்குறோம். இப்போ குரான் வசனங்களை படிக்கும்போது அதுதான் இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஆயத்துக்கள் 1லிருந்து 9 வரை உள்ள ஆயத்துக்கள் நீங்கள் ஒரு முறை கொஞ்சம் அந்த ஆயத்துக்களை வாய்ச்சி கொடுங்கோ. நான் ஒரு முறை தொடங்கி வைக்கிறேன். எப்படி இருக்குன்ற அந்த வசனங்கள், தது அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் மிகுந்த பணிவுடன் நிற்பார்கள், வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், அவர்கள் வீணான விஷயங்களை புறக்கணித்து இருப்பார்கள், வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபலூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவர்களாக இருப்பார்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுகும், தங்களுடைய மனைவியர்களை பொறுத்தவரையிலும் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு இல்லை.
அந்த இடத்தில் அவர்கள் கண்டிக்கப்படுபவர்கள் அல்ல. ஃபைன்னஹும் கைரு மலூமீன். அதற்கு அப்பால் போய் யார் தேடுகிறார்கள், ஃபமனி புத்தக வர அதாடி, மனைவியர் அல்லது அடிமைகள், அவங்களுக்கு வெளியில் போய் யார் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு முனைகிறார்களோ அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வாஹதிஹிம் ராவ், அவர்கள்தான் தங்களுடைய அமானிதங்களையும் பொறுப்புகளை, அமானிதன்னா பொறுப்புகளையும் உடன்படிக்கைகளையும் பேணி நடப்பார்கள், நன்கு பேணி நடப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பொறுத்தவரையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பேணி பாதுகாத்து வருவார்கள். உலாயிக்கஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசாக அமைவர்கள் ஆவர். அவங்கள்தான் வாரிசுரிமையை பெறுறவர்கள். என்ன வாரிசுரிமை? அல்லதீன எரிசூன் அல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தை வாரிசாக பெறுபவர்கள் ஆவார்கள். அங்கே அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். இதுதான் இந்த வசனம். மொழிபெயர்ப்பு மீக்கி நான் ஒரு முறை உங்களுக்கு சும்மா ஒரு முறை மொழிபெயர்த்து காட்டினேன். இதுதான் இந்த ஆயத்துகள். இப்போ நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டா பார்த்தீங்கண்ணே கவனமாக, இதில் ஒரு வசனத்தை மட்டும் வச்சுட்டு இந்த சூறா இந்த நாங்கள் சொன்ன அந்த 10, 9 அல்லது 11 வசனங்களையும் ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கொண்டு விலகி கொள்ளையிலுமா, அல்லது ஒரு வசனத்தை மட்டும் வச்சா போதுமா? இப்போ உதாரணமாக மோலா வசனமிக்கு எப்படி கது அஃப்லஹல் மூமின், அதோட ஒரு வசனம் முடிஞ்சு, நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை மட்டும் விளங்கினா சரி, விஷயத்தை விளங்கிட்டோம். உங்களுக்கு கருத்து வருமா? விளங்க நான் சொல்கிறேன். நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள்னு முதலாவது வசனம் மிக்கி, அந்த வசனத்தை மட்டும் சொன்னால் மட்டும் விளங்குறோம். மற்ற எல்லாம் அங்குள்ள எல்லாம் முட்டு போட்டால் அது மட்டும் விளங்குறோம். விளங்கிட்டால் இப்போ போதும். அப்படி இருக்கேல்மா அல்லட்டு வேறு மாதிரி எடுக்கணுமா? இப்படி. எனவே நீங்கள் சொல்ல வாரீங்கோ முதலாவது வசனத்தை மட்டும் விளங்கி போதும், பூர்ண கருத்து வராது. சரியா? பூர்ண கருத்து வராது. இது குர்ஆன் ஒரு முக்கியமான பண்பு. அதை நாங்கள் விளங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு தொடர்பட்டிக்கும் ஒரு வசனத்தில் கருத்து பூர்ணப்படுத்தணும்னா தொடர்பட்டி, அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் இதை விளங்கிட்டேன், விஷயம் விளங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. இது நிறைய இடங்களில் பார்க்கலாம். சில இடங்கள் அப்படி இல்லை, நிறைய இடங்களில் அப்படி பார்க்கலாம். உதாரணமாக சூரத்தில் அசுர் எடுத்துக்கொள்ளுங்களேன். மொலா வசனம் என்ன? ஒல்லாசுரி. கருத்து என்னது? காலத்து மீது சத்தியமாக. விளங்காத கருத்து என்ன தண்டு? அப்போ அந்த எல்லாத்தையும் சேர்த்தாத்தான் கருத்து பாடும். இப்போ ஒல்லாசுரி எடுத்துக்கொள்ளுங்க. ஒல்லாசுரி இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர். இப்போ பூர்ணமாக கருத்து விளங்கிட்டுதா? மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். இப்போவும் கருத்து போதான். சில நேரங்களில் பிழையாக விளங்கிடும். எல்லா மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுன்னு சொல்லி விளங்கிறோம். அப்படி சொல்லலை குர்ஆன் உண்மையில். அப்போ இப்படி குர்ஆன் வசனங்களை விளங்குறான்னு சொல்கிறது உண்மையில் தனித்தனியும் ஒவ்வொரு வசனத்தையும் வேற பிரித்து எடுத்து விளங்குறது அல்ல. விளங்கினா சில நேரங்களில் குழப்பமாக போயிடும், சில நேரங்களில் பூர்ணமாக கருத்துப்படாது. அதான் வல் அஸ்ரி இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனுனால சேர்க்கணும். அப்பான்னு கருத்து பூர்ணமாக விளங்கும். அதே போல தான் இந்த ஆயத்து இப்போ நாங்கள் பார்க்குறது. இது குர்ஆன் அதிகமான சூறாக்களுக்கு பொருந்தும். அதிகமான சூறாக்களுக்கு பொருந்தும். சில நேரங்களில் என்னென்றே விளங்குது. அலிஃப் லாம் மீம் ஒரு வசனம் தானே. சூரத்துல் பக்ரால ஒரு வசனம் அலிஃப் லாம் மீம். இப்போ கருத்து விளங்காது, அங்கால போகணும். அங்கால போய் அடுத்த வசனங்களை சேர்த்து பார்த்தா தான் விளங்கும். அப்புறமே குர்ஆன் ஒரு வசனத்தை விளங்குறேன்னு சொல்கிறது உண்மையில் குர்ஆன் வசனங்களை விளங்குறேன்னு சொல்கிறது பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வச்சுக்கொண்டு விளங்கிக்கொள்ள கஷ்டம். அடுத்த பாதையிலே சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்தா தான் அது ஒரு பூர்ணமான கருத்தை கொடுக்கும். சரியா? கை இப்போ நாங்கள் வருவோம். இப்போ இதை விலகி கொண்டு தான் நாங்கள் அங்கால போவோம். இப்போ முதலாவது நாங்கள் இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு பொது கருத்துக்கு வந்துடுவோம். வந்துட்டு நாங்கள் திருப்பி வருவோம். இந்த சூறாட பேர் சூரத்து அல் முஃமினூன். இதுதான் அத்தியாயத்தில் பேர். அப்போ கருத்து என்னண்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கையாளர்கள் அனுப்போம். நம்பிக்கையாளர்கள் அனுப்போம். சரியா? அப்போ உண்மையிலே இந்த சூறாட இந்த தலைப்பு கேட்பான். இந்த சூறாவும் மிக்க நம்பிக்கையாளர்களை பற்றியே தான் இந்த சூறாவும் சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியும் அதிகமான சூறாக்கள் அப்படி இருக்கிறில்லை.
சூறாட பேருக்கு ஏற்ப பின்னாளிக்கிற விஷயங்கள் ஈக்கிறில்ல. ஆனால் இந்த சூறா அந்த அப்படி இல்லை, பேருக்கு ஏற்ப இருக்குது. சரியா? எப்படி இருக்குன்றால் இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி, இப்போ நாங்கள் வாசித்த மாதிரி இந்த ஆயத்தில் முதலாவது இருக்குது மூமிங்கிறது பண்புகள் அல்ல, இப்போ நாங்கள் பார்த்தது மாதிரி. ரெண்டாவது இருக்குது ஈமானுக்கான ஆதாரங்கள். நான் இப்போ அதெல்லாம் மோதி காட்ட நோக்கம் இல்லை, பொதுவாக இந்த சூறாவை பற்றி ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன். நாலாவது இருக்குது, மூன்றாவது இருக்குது வரலாற்று ஓட்டத்தில் ஈமான். நபிமார்களோட வரலாறு அப்படியே சொல்லிட்டு போய் நிறைய நபிமார்களோட வரலாறை இந்த சூறா கொஞ்சம் பின்னுக்கு சொல்லும். திரும்ப நிராகரிப்பாளர்கள் சந்தேகங்கள் அல்லது எதிர்ப்புகள், நிராகரிப்பாளர்கள் என்னென்ன சந்தேகங்களை முன் வச்சாங்க, திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி எதிர்த்தார்கள் என்றதை அடுத்த பாதி சொல்லும். கடைசியில் அடுத்தது இருக்குது, இறுதியில் தூதர்கள் வெற்றி அடைவு. அடுத்தது தூதர்கள் தான் வெற்றி அடைவுகள் என்ற கருத்தை அடுத்தது குர்ஆன் சொல்லும். அந்த நபிமார்களின் பின்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்து எதிர்ப்புகள். முன்னாலண்டா எல்லா நபிமார்களையும் சொல்லி அவங்களோட எதிர்ப்பெல்லாம் சொல்லிவிட்டு கடைசிக்கு ரசூலுல்லாஹ்க்கு வந்து அவங்க எதிர்கொண்ட எதிர்ப்புகளை சொல்கிறேன். முடித பிண்டா சூறா மறுமை நாள் காட்சி ஒன்றை சொல்லி அதில் நிராகரிப்பாளர்களை முடிவையும் சொல்லி முடியுது. இந்த சூறா அப்படியே முடியுது. என்னண்டா அந்த ஆயத்து என்னண்டா, இந்த பாருங்க, ஒமன் யது உமா அல்லாஹி இலாஹன் ஆஹர் லா புர்ஹான லஹு பிஹி ஃபைன்னமா ஹிசாபுஹு இந்த ரப்பிஹி. அல்லாவோடு இன்னொரு கடவுளை யார் அழைக்கிறாரோ, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அல்லாவோடு இன்னொரு கடவுளை யார் அழைக்கிறாரோ அவருக்கான கேள்வி கணக்கு அல்லாவிடத்தில் இருக்கிறது. இன்னமா ஹிசாபுஹு இந்த ரப்பி. என்ன முடிவுண்டா, அந்த கேள்வி கணக்கில் முடிவு என்னண்டா, இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிர், நிராகரிப்பார்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அதுதான் முடிவு. இப்படித்தான் இந்த சூறாட முடிவில் இருக்கிற கடைசிக்கு முந்தின வசனம். கடைசிக்கு முந்தின வசனம், கடைசி வசனம், ஒகுல் ரப்பி இஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என்னுடைய நபியை நீங்கள் கூறுவீர்களாக, என்னுடைய இரட்சகனே மன்னித்து விடுவாயாக, கருணை புரிவாயாக, நீ கருணை புரிபவர்களில் மிகவும் சிறந்தவனாவாய் என்று சொல்லி முடியுது. ஏன்னா இது மூமினூன் சூறாவே. அப்போ மூமினூன் கருத்தோடு முடியணும். முன்னுக்கிற கருத்தோடு முடிஞ்சால் அது போதும். அது நிராகரிப்பாளர் பற்றி சொல்கிறது தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம். அதனால் மூமினுக்கு இப்படித்தானே முடியணும், ஒரு துவாவோடு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லித்தான் முடியணும். அப்போ அந்த வகையில் குர் ரப்பி இஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த சூறாவை பற்றிய பொது விளக்கம் இதுதான். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா வருவோம், இந்த ஒவ்வொரு ஆயத்தாக வருவோம். சரியா? இப்போ நீங்கள் விளைக்கொள்ளணும் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஆயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்ல வார பூர்ணமான கருத்தை விளங்கி கொள்ளையில, சொல்ல வார பூர்ணமான கருத்தை விளங்கி கொள்ளையில. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஆயத்தை விளங்கணும் தனியாக, பூர்ணமான கருத்து தான் வராது. ஆனால் அந்த ஆயத்தை தனியாக விளங்கணுமென்றது உண்மை. அதுதானே, இந்த ஆயத்தை தனியாக நாங்கள் என்னத்தன்னு விளங்கிக்கொள்வோம். ஆனால் அது சொல்கிற கருத்து பூர்ணப்படணும் என்றால் சில நேரங்கள் அல்ல அதிகமான நேரங்களில் அந்த ஒரு ஆயத்தோடு நிற்காது. சரியா? இப்போ வாங்களே, நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். இதை தமிழில் சொன்னாலும் அரபுல சொன்னாலும் ஒன்று தான். கது அஃப்லஹல் முஃமினூன் இருக்குது தானே. சரியா? அதை நேரடி மொழிபெயர்ப்பு தான் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். நேரடி மொழிபெயர்ப்பு. சரியா? அப்போ நீங்கள் அரபுல வாய்ச்சாலும் தமிழில் வாய்ச்சாலும் ரெண்டு மூன்று தான் இல்லையா? ரெண்டு மூண்டா இல்லையா? யோசனையா? ரெண்டு மூன்று தான், ரெண்டு மூன்று தான், சந்தேகம் இல்லாமல் ரெண்டு மூன்று தான். ஆனால் குரான் ஆகாது. அது சரி, தமிழில் மொழிபெயர்த்ததை குரான்னு நாங்கள் சொல்கிறோம், அது மொழிபெயர்ப்பு, அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள மொழிபெயர்ப்புனா நாங்கள் சொல்கிறோம். பாருங்களேன் எப்படின்னு பேர் நாங்கள் அப்படி மொழிபெயர்த்தான்னு பார்ப்போமே. முதலாவது கது, அரபு மொழியில் கது என்ற சொல்லு ஒரு கருத்து, இன்னும் பல கருத்துக்கள் இருந்தாலும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறன்னு ஒரு கருத்து அரபு மொழியில் இருக்குது. எனவே தான் கது என்று நாங்கள் சொல்கிறோம். திரும்ப வெற்றி அடைந்தார்கள் என்ற அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி அடைந்தார்கள் என்ற இந்த பிரயோகம், அதை நாங்கள் எப்படி விலையும் கொள்கிறோம்? முதலாவது, எல்லா மனுஷனுமே உலகத்தில்
வாழ்கிறதே வெற்றியை தேடித்தான். அப்படி தானே? வெற்றியை தேடித்தான். அது பிஸ்னஸ்காரன் ஆகி கேளும், அப்படி இல்லாட்டி படிக்கிறவன் ஆகி கேளும், அப்படி இல்லாட்டி வேறு வேறு எந்த விவசாயி ஆகி கேளும், யாராக இருந்தாலும் எல்லாரும் என்ன தேடுறா? வெற்றியை தான் தேடுறோம். எல்லாருமே தேடுறது உண்மையில் வெற்றியை தான். அப்போ குரான் அந்த அந்த மனநிலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மனுஷனை எதிர்பார்க்குறது தானே. அப்போ அதை சொன்னாலும் டக்குண்டு பார்ப்பான். அப்போ வெற்றி அடையண்டா என்ன செய்யணும் அப்படின்னு தேடுவான். எனவே தான் அந்த மனுஷன் மனநிலையை அறிஞ்சு அவனை இழுக்கிற மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. கது அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு சொன்னது. சரியா? அப்போ குரான் சொல்லுது எல்லா மனிதர்களும் வெற்றியைத்தான் தேடுவாங்க. ஆனால் வெற்றியிட அடிப்படை நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லி மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லலை, நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லி சொல்லுது. அதனால் நாங்கள் அந்த முதலாவது சொல்லுவோம், நம்பிக்கை தான் அடிப்படையான காரணம் வெற்றி, அடித்தளம் அதுதான். ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்தால் வெற்றி பெற்றுவான்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்பிக்கையோடு நிற்கக்கூடாதுன்னு அடுத்த வசனங்கள் சொல்லும். வெற்றியை நம்பிக்கையோடு மட்டும் நிப்பாட்டலை. அடுத்த வசனங்கள் அதை சேர்த்து சொல்லும். எப்படி சொல்லுவோன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். இது பாருங்க, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போமே. அல்லதீன என்ற சொல்ல எப்படியானது கொஞ்சம் தெரிந்தாரு உங்களுக்கு சொல்லுங்களேன். முன்னுக்குள்ள வசனத்தை தொடர்படு, பின்னுக்குள்ள வசனத்தை இல்லை, முன்னுக்குள்ள வசனத்தை என்னன்னு சொல்லும். நீங்கள் இப்போ கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். இப்போ அந்த மூமின் யாருன்னு சொல்லும். இப்படியான மூமின் தான் வெற்றி அடைந்தார் அப்படின்னு சொல்லும். அந்த மூமினை விளங்கப்படுத்துகிற மொழியில் உள்ள பிரச்சனை, அது மொழியே அதுதான். அல்லதி என்றது ஒருமை தெரிந்தானே, அல்லதீன்ன்றது பண்பு. இப்போ அல்லதீன்னு சொன்னால், அல்லதீன்னு சொன்னால் என்ன செய்வோம்டா பின்னால் சேர்ந்து வரணும். அது பின்னால் உள்ள வசனத்தை இழுத்துண்டு முன்னுக்கு வரும். எனவே தான் பழைய மொழியில், பழைய மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் நன்றி சரியா. உதாரணமாக கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்தார், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அதான் இந்த அல்லதீன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அங்கால அடுத்தது உண்டு சொல்கிறது, அதான் அல்லதீன். நாங்கள் அந்த இந்த பாருங்க, இப்போ யாருக்கால மேல் பண்ணா சரியாக மொழிபெயர் மீத இப்படியே கருத்துப்பட்டுறதுக்கு தமது தொழுகையில் பணிவை பேணுகின்ற மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ தான் சரி, அதான் அல்லதீன். சரியா? அல்லதீன் என்றால் அதுதான் பேணுகின்ற, சாப்பிடுகின்ற, குடிக்கின்ற, தூங்குகின்ற, அதுதான் இந்த அல்லதி. அல்லதின்னு சொல்லுது விளங்கா? அதான் அல்லது. அப்போ எனவே என்ன சொல்லணும்டா, தம் தொழுகையில் பணிவை பேணுகின்ற மூமின்கள் வெற்றி பெற்றார். நான் கொஞ்சம் சிக்கல்ன்றனால உடச்சி மொழிபெயர்த்து ஏன் சிக்கல்ன்றா பின்னாலே மதிக்குதே. இந்த பாருங்க அடுத்த துண்டு என்னைக்கு வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன். இப்போ அதையும் சேர்க்கணுமே. சரி, அப்போ என்ன செய்யணும்? தொழுகையில் பணிவை பேணுகின்ற, வீண் விளையாட்டுகளை புறக்கணிக்கின்ற மூமின்கள் வெற்றி பெற்றார். முன்னுக்கு சேர்க்கணும். அப்போ எல்லாத்தையும் அப்படி கொண்டாந்து சேர்க்கணும். சரியா? உதாரணமாக தொழுகையில் பணிவை பேணுகின்ற, வீண் விளையாட்டுகளை புறக்கணிக்கின்ற, ஜக்காத்து கொடுக்கின்ற, தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்கின்ற, அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் பேணுகின்ற, தொழுகையில் மிகவும் பேணுதலாக கவனமாக இருக்கின்ற மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் சொல்லுவோம். இப்போ தான் சரி, நேரடியாக சொல்கிறேன்னா அப்படி தான் சரி. அது கஷ்டம் என்ன இப்போ உடச்சி சொல்லணும். அதான் உடச்சி சொல்ல காரணம். இதெல்லாம் சேர்ந்த மூமின் வெற்றி பெற்றான் என்று தான் குர்ஆன் சொல்லுவார். அந்த அல்லதீனா அந்த கருத்தை தான் காட்டும். எனவே தான் நாங்கள் என்ன செய்யறதில்லைண்டா அந்த ஆயத்தை மட்டும் எடுத்து கது அஃப்லஹல் முஃமினூன்
மட்டும் எடுத்து வழங்க போறில்லை. ஏன்னா பின்னால் அல்லதீனன்னு வருது. இப்போ இந்த அல்லதீன அந்த சொற்களை இணைக்கிறது, வசனங்களை இணைக்கிறது. அப்போ இணைக்கிற வசனத்தை விட்டுறப்படாது, விட்டால் கருத்து வராது சரியா. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி ஒரு சொல்ல ஒன்றிக்கின்னு வைங்களே, இல்லாண்டா என்ன தவிர அன்றி என்று கருத்து. அப்போ முன்னால் ஒரு வசனம் கொண்டு வந்து இந்த சொல் வந்தால் என்ன செய்வீங்க? பின்னாளிக்கிற வசனம் தொடர்படுத்துவீங்க. இப்போ உதாரணமா சொல்லுங்களேன், இன்னல் இன்சான் ரஃபி ஹுசுர் இல்லல்லதீன ஆமனு, இப்போ தொடர்படுத்தும். தவிர என்று இருக்கிறனால ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்தவர்களை தவிர ஏனைய மனிதர்கள் நஷ்டப்படுத்தாள். அப்போ இந்த இல்லான்றது அது இன்னொரு வசனமாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், இன்னொரு வசனம் அது இல்லையா, மூணாவது இன்னொரு வசனம். அப்படி ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த இல்லாண்ட சொல் காட்டும் பின்னாளிக்கிற வசனத்தோடு இது தொடர்படுது. வழங்குதானே? அப்போ எனவே அல்லதீன என்று வந்தால் அதுதான், அதை நாங்கள் விலகி கொள்வோம். குர்ஆனில் ஒரு தொகை இடங்கள்ல அப்படி வரும். அல்லதீன, அல்லதி, அல்லத்தி. பெண்பாளுக்கு வந்தால் அல்லத்தி, இதெல்லாம் வரும் சரியா. அப்போ அரபு தெரியாட்டியும் மொழிபெயர்ப்பு பார்க்குற நேரம் அது விளங்கும். இந்த பாருங்க, இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள், அவர்கள்தான் தமது தொழுகையில் மிகுந்த பணிவை கடைப்பிடிப்பார்கள். அவர்கள்தான் தமது தொழுகையில் மிகுந்த பணிவை கடைப்பிடிப்பார்கள். அவர்கள் தான் சொல்லிக்கான முன்னால் துண்டோட சேர்த்து சரியா. அப்போ அந்த மூமிங்கள் வெற்றி பெற்றார்கள் மட்டும் சொல்லி போதா, மொழிபெயர்ப்பே காட்டுது அதை, விளங்குதா? அப்போ அதனால் மொழிபெயர்ப்பிலே இருக்கும் முன்னால் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி இதுதான் நாங்கள் இதை விளங்க வேண்டிய விஷயம். அப்போ தொழுகையில் ஹாஷிமூன் என்று சொல்லியிருக்கு தானே, அதை நாங்கள் இப்படி மொழிபெயர்த்துருக்கோம், பணிவை பேணுவார்கள் சரியா. பணிவை பேணுவார்கள் என்ன, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன்ற உணர்வு. தொழுகையில் நிற்கிறேன்டா கருத்து என்னண்டா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன்னு கருத்து, அப்படித்தானே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன்னு கருத்து. எனவே தான் தொழுகையில் நாங்கள் என்ன செய்யறதில்லை, இன்னொரு ஆளோட பேச மாட்டோம் தொழுகையில் இருந்து கொண்டு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆளோட பேசி கொண்டு இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் பேசினார், என்ன செய்வீங்க? பேசுவீங்க ஆளை பொறுத்து. உதாரணம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற கோலில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வேலைப்பால் ஆள்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீ எடுத்த கோல் வந்ததுக்காக எடுத்தீங்க. இன்னொரு ஆள் அவங்களோட பேசுகிறார், இப்போ கிட்ட வந்து பேசுகிறார், இப்போது கொஞ்சம் பொறுங்களேன் நான் புறம் எடுக்கிறேன் வச்சுட்டு அவரோட பேசுவீங்களா மாட்டிங்களா? சீரியஸ் ஃபோன் வச்சுக்கணும். அப்போ என்ன செய்வீங்க? அடுத்தவருக்கு கொஞ்சம் இருங்கோ முடிச்சுட்டு பேசுகிறேன்னு சொல்லி, அப்படித்தானே? ஓ, இதான் வளமை. ஃபோன் மட்டுமல்ல, சாதாரணமாக அப்படித்தான் சரியா. அல்லாஹ் முன்னால் நிற்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால். இப்போ யார் பேசினாலும் பேச மாட்டேங்க. சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் மற்றும் ஒரு ஷரத்து இருக்குது, ஒரு சலுகைக்கு. என்னது? உம்மா பேசினா பதில் சொல்லணும், தொழுகையை விட்டுட்டு. உம்மா பேசினா சுன்னத்தான தொழுகையை விட்டுட்டு பதில் சொல்லுவோம். தெரியாது அது? ஒரு நாள் இப்படி செஞ்சிடக்கூடாது. இந்த சுண்ண தொழுகை முடிஞ்சு உம்மாட்ட போய்த்து என்ன உம்மா விளங்குற இல்லையா, நான் தொழுண்டு இல்லையா ஐந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் அது மட்டும் ஒரு சலுகை. சுண்ணத்தாக இருந்தால் ஃபர்தா இருந்தால் இல்லை, உம்மா பேசினாலும் பேசுறதில்ல, உம்மா பேசினாலும் யார் பேசினாலும் ஃபர்தா இருந்தால் பேசுறல. சுண்ணத்தாக இருந்தால் மட்டும் உம்மாக்கு ஒரு சலுகை, அப்படித்தானே? உம்மாக்கு ஒரு சலுகை. உம்மாக்கு வாப்பக்கு இல்லை, உம்மாக்கு. ஓ ஏண்டா ஆயத்தில் வாரேன், ஓ கதா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி அஹ்சான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களோடு மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேணாம் என்றும் பெற்றோரையும் சேர்த்து சொல்கிறேன். காஃபிராய்ந்தாலும் பெற்றோர் முஸ்லீம் அல்ல, அப்போ அவங்களோட நல்லா தான் இருக்கும். சாஹிபுஹுமா ஃபித்துனியா மாரூஃபன், உலகத்தில் அவங்களோட நல்லா நடந்து கொள்ளுங்கோ அண்டு முஸ்லீம் அல்லாவிட்டாலும் கூட பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கும் சரியா. இப்போ 50க்கு போயிடாங்க, சும்மா போகிற போக்கில் நான் சொன்னது, அதை இழுத்து வேறு கேள்வியெல்லாம் கேட்டுருவானே விஷயத்துக்கு வாங்க. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்டா, நாங்கள் யாருக்கு முன்னால் நிற்கிறோம் அந்த ஆளுக்கு ஏற்ப நிற்போம். உதாரணமாக உங்களோட வாப்பா வந்தேன்னு வைங்களேன், நீங்கள் உட்காந்து நீங்கள் வாப்பா வந்தார், இப்போ உட்காந்த மாதிரி இருக்கிற அப்படியா இல்லை, எலும்பி இப்போ நிற்கணும் தானே. உம்மை வந்தாலும் அப்படித்தான்.
வந்தவர் உங்களை மாதிரி உங்களோட நண்பர், அப்போ எழும்ப மாட்டீங்க, இருறான்னு சொல்லுவீங்க. வேற எலும்பி அந்த கையெல்லாம் கொடுத்து எங்கே அப்படின்னு கேட்க மாட்டேன். அப்படித்தானே? இப்போ இங்கே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற, அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை, அதை விட பெரிய ஒரு ஆள் ஒன்று இல்லை. அப்போ என்ன செய்வோம், கடும் பணிவோடையும் பெரிய ஒரு பக்தி உணர்வோடையும் தான் நிற்பி. சரியா? அரபு மொழியில் ஹாஷின்ற நேரடி கருத்து பணிவு, பணிவுன்றது தான் நேரடி கருத்து. அதுதான் நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் மொழிபெயர்த்து. இப்போ அது என்ன சொல்ல வாரண்டா குரான் சொன்ன விலங்கு உயிரோட்டமான தொழுகையாக ஐக்கோன்மெண்ட், உயிரோட்டமான தொழுகையாக ஐக்கோன்மெண்ட் அந்த சொல்லியிருந்தே விலங்கு. பணிவான் நிலுங்கன்னு சொன்னால் அந்த செல்வநிலை விலங்கும் உயிரோட்டமான தொழுகையாகவும் இருக்கணும்னு சொல்லி. அப்போ எனவே அதில் காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னால் எல்லா பெருமானங்களும் எல்லா பொருட்களும் அற்பமாக தெரியும் இல்லையா, அற்பமாக தெரியும், எல்லாத்தையும் விட்டு போட்டு நிற்கும் அல்லாஹ். அதுதான் ஹாஷிஊன் என்ற கருத்து. இப்போ குரான் இங்கே சொல்லுதோ வெற்றியிட முதல் காரணம் அதுதான். மூமின்கள் வெற்றி பெறுவாங்க, ஆனால் எந்த மூமின்டா முதலாவது இந்த பண்பாக அவன் டீ தொழுகையில் அந்த மாதிரி அழகாக அவன் நிற்பான், அதான் வட்டு. சரியா? இப்போ நாங்கள் ரெண்டாவதுக்கு வருவோம். வல்லதீனகும் அனில் லகுவி மோருதூன், அவர்கள் வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். வீணான எல்லா காரியம், விளையாட்டு ஐக்கியிலும் மற்ற என்னவா சரி, என்ன விஷயமாலும் சரி, வீணான காரியங்களை விட்டு விலகி நிற்பார்கள். வீண் வார்த்தை ஆய்க்கேள், வார்த்தைகள் ஆய்க்கேள், செயல் ஆய்க்கேள், அதில் ஈடுபாடு உணர்வு, ஏதாலும் ஒன்றில் வீணான ஒரு காரியத்தில் ஈடுபாடு காட்டுறது, அது உணர்வு ரீதியாக ஐக்கிறது அந்த குறிப்பிட்ட வீணான விஷயத்தில். இது எல்லாத்திலிருந்தும் விலகி இருப்பார். அப்படி என்னென்னா வாழ்க்கை சரி சீரியஸ் ஆகிக்கும். இவரை பொறுத்தவரையில் வாழ்க்கை சீரியஸ் ஆகிக்கும். விளங்குதா? அப்படின்னா இவர் சீரியஸான ஒரு மனுஷன் ஏன்னா என்ன போடும், ஒரே ஜோக்கும் கதையும் ஒரு அரட்டை அடிக்கிறேன் குந்திட்டு அரட்டை அடிக்க தொடங்கினா 3 ஹவருக்கு போயிடும். அந்த சரியான இன்ட்ரெஸ்ட் அந்த கல்காண்டு அரட்டை அடிக்கிறேன்னா கல்காண்டு உட்கார்ந்தா முடிக்கிறது. ஒரு 4-5 மணி ஆளுக்கு ஃபுல்லாக ஒரு அரட்டை அடித்து எழுப்பினா தான் ஆளுக்கு மனசுக்கு திருப்தி. இல்லாட்டி அப்படி சொல்லுங்களேன், எத்தனையோ விஷயங்கள். மூமின் அப்படி இல்லை, அவனுக்கு வாழ்க்கை சீரியஸ், வாழ்க்கை சரி சீரியஸ். எனவே கண்டன மாதிரி அதை பாவிக்க மாட்டான். அரட்டை அடிக்கலாம், உண்மையில் ஜோக் அடிக்கலாம், கொஞ்சம் கைவார அடிக்கலாம், அடிக்கலும். ஆனால் எப்படி இருக்கணும், அது உப்பு மாதிரி இருக்கணும். உப்பு கூட போட்டால் கதை முடிஞ்சுதே, உப்பு போடாட்டியும் சரி வராது. உண்மையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் நம்ம வாழ்க்கை, அப்போ கண்டிப்பாக அதிகம் லகுவு இருக்கும். ஆனால் லகுவு தான் வாழ்க்கை அல்ல, சீரியஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த நேரம் பார்த்தாலும் அவள் ஒரு சீரியஸும் கிடையாது. அதே நேரம் ஜோக் அடிச்சிட்டும், அவரோட பேசிட்டும், இந்த படத்தை பார்த்துட்டும், அந்த மியூசிக்கை கேட்டுட்டும், அப்படி சொல்லுங்களேன். இப்படி தான் அவர் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் தொழுகைக்கு மட்டும் வைத்து இந்த எக்ஸசைஸை செஞ்சு போட்டு, எக்ஸசைஸ்னால் சொல்லணும், செஞ்சு போட்டு வந்துடுவார். உறவு மரங்க திருப்பி அதுதான் அதெல்லாம் இப்போ. அப்போ அப்படியான மனுஷனாக அவன் நீக்க மாட்டான், ஃபுல் சீரியஸ் ஆள். எப்படிடா இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, இதுதான் வர்ற மனநிலை. எப்படி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, செஞ்ச நன்மைகள் போதுமா? இப்போ இன்றைக்கு செஞ்ச நன்மைகள்ன்ற அந்த செஞ்ச வேலைகள் எங்கேயாலும் தீமைகள் வந்துட்டுதா, இந்த சீரியஸ் குணம் ஒன்று அவன்கிட்ட எந்த நேரமும் இருக்கும். சரியா? இது ரெண்டாவது. அப்போ ரெண்டாவது போட்டதை பாருங்கள் குர்ஆன், தொழுகையோடு அடுத்தது ஆள் சீரியஸாக இருப்பார். நாங்கள் எங்கட வார்த்தையில் சொன்னால் சரி சீரியஸானாலாக இருப்பார். அதான் கருத்து. இன்றைக்கி ஏன் இது சொல்ல வரமாட்டா, நாங்கள் வாழ்கிற நாகரீகத்தில் ஆக மோசமான பண்புகள் ஒன்று தான் ஆளை சீரியஸ் இல்லாமல் ஆக்குறது. அப்படித்தானே? ஆளை சீரியஸ் இல்லாமல் ஆக்குறது ஆக மோசமான இன்றைக்குள்ள பண்பு. நிறைய பாட்டு, மியூசிக்கு, கைவாறு, அந்த ஜோக்கு, இந்த ஜோக்கு, வடிவேல், வேற யார் எனக்கு ஆக்கல பேர் தெரியும், வடிவேலை மட்டும்தான் கொஞ்சம் தெரியும். இன்னும் நிறைய பெரிய பழைய ஷோ இல்லையா, இந்த மாதிரி ஆக்கிட்டு ஒரு தொகை ஜோக்கி எல்லாம் போட்டு ஒரு கேட்டுக்கிறாள். ஓ இப்படி கேட்டுக்கொண்டு இதுதான் நீ வர்ற வாழ்க்கை. கோனத்தை பாட்டு கேட்குற, மறுபடியும் ஒரு இதை கேட்குற, மறுபடியும் அங்கால முறை திரும்ப ஒரு 4-5 பேர் ஒன்று கைவாறு அடிக்கிற, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கடை கொண்டு போய் அங்கே ஒரு நல்ல ஒரு பாட்டி, நல்ல ஒரு சாப்பாடு, அதுதான் ஈக்க வேண்டிய மட்டும். அந்த ஆட்டிக்கு, இந்த ஆட்டிக்கு, அந்த ஒன்றிக்கு, இப்படி பலதிக்கு. அப்போ அங்கேயில் போய் எந்த நாளும் இது வாழ்க்கையில் அப்படி வாழ்க்கையை சீரியஸாக கொண்டு போகாத ஆள். வாழ்க்கையை சீரியஸாக கொண்டு போகிறது தான் ரெண்டாவது சர்த்து. இப்போ தான் வெற்றி அடையும்.
ஜோக்குக்கு ஒரு நாள் இந்த ஜோக்கருக்கு வெற்றி அடையலது இல்லையா? நீ அதை ஒரு தொழிலாக கொண்டு சில ஆக்கள் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு கொள்கிற, வடிவேலோ இல்லாட்டி ஷோவோ இல்லாட்டி யாரோ சம்பாரிச்சு கொள்கிற. ஏன்னா மனிதர்கள் அப்படி, அதான் காரணம். அதுக்கு காசு கொடுக்க ஆக்கள் ரெடி தானே ஜோக்குக்கு. அப்போ அதனால் அந்த ஆக்கள் சம்பாரிச்சு கொண்டு போகிறோம். அப்போ இங்கே சொல்ல வர கருத்து என்னென்னா, ரெண்டாவது ஆக முக்கியமான பண்பு, தொழுகைக்கு அடுத்த பண்பு சீரியஸான வாழ்க்கை. தொழுகுள்ள மனுஷன்ட்ட கண்டிப்பாக சீரியஸான வாழ்க்கையை மீக்கும் இல்லாட்டி ஆகணும். தொழுகை இல்லை உண்மையில் சீரியஸாக அல்லாவுக்கு முன்னால் நிற்கிற வைத்து. சிலரை பாருங்க, கரண்ட காலுக்கு கீழே போகக்கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயம். இங்கே அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறவங்க மட்டும் மேலே தூக்கிக்கொள்ளும். தொழுகை போனால் டக்குன்னு இது மேலே தூக்கிக்கொள்ளும். புறா அப்படியே விட்டுட்டு சும்மா சுற்றுறேன். இது என்னது? இது அது என்னது? போலி அப்படித்தானே? அல்லாஹ் இவர கருத்துப்படி கரண்ட காலுக்கு கீழே கொடுக்குறது கூடாது என்றால் எந்த நேரம் கூடாது தானே? தொழுகையில் மட்டும் டக்குன்னு மடித்து யோசித்து கொள்கிறேன். அல்லாஹ் ஏமாத்துற வேலையாது. யாரெல்லாம் நீ தொழுகையில் நான் நின்றா மட்டும்தான் என்ன பார்ப்பாய், மற்ற நேரத்தில் பார்க்க மாட்டேன். அதனால் அந்த நேரத்தில் மட்டும் தூக்கி கொள்கிறேன், தொழுகையில் மட்டும். மற்ற நேரங்களில் அவர் நோமல். சரியா? இது மாதிரி தொழுகையில் மட்டும் போயின்றோன்னே ஃபுல் சீரியஸ் மாதிரி விளங்குற. சீரியஸாக என்னோ அவுட்டர் தொழுகையிலேருந்து வெளியில் வந்தால் தான் கடன் மர ஃபோனை தூக்கின்னு பார்க்குது. சில நீங்கள் பாருங்க, ஜும்மா முடியும் அப்போ எழுப்பார். இல்லத்துக்கு இமாம் ஜும்மா ஓதுற நேரமே அழிப்பார். தொழுகை முடியும் திரும்ப யார கோல் வந்து என்ன மெசேஜ் வந்துன்னு பார்த்து கொண்டு இருப்பார். சரியா? அதனால தான் குர்ஆன் சொல்கிறது இங்கே இது அடுத்த ஆக முக்கியமான பண். சரியா? திரும்ப வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். இதில் பாருங்க, இது மூணாவது வந்தி இல்லையா? ஏனெண்டா குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் குர்ஆன் இருக்குது. தொழுகையை சொன்னால் ஜக்காத் சொல், ரெண்டும் ஒன்று கொண்டு இணைஞ்சு ஒன்று விட்டு ஒண்டிக்காது ஒரு நாள். சரியா? எனவே தான் குர்ஆன் இங்கே தொழுகை தானே சொன்னேன். இப்போ இடையில அந்த அணில் அகவி ஒரு இதுவும் தொழுகையில் ஒரு பாது தானே. அது உண்மையில் தொழுகை உள்ளால் ஒரு சீரியஸால் தயிப்பார். அப்போ எனவே ரெண்டாவது சொல்லிட்டு குர்ஆன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், கடமையாக்கப்பட்ட தான தர்மத்தை வழங்குவார்கள். ஜக்காத்துன்றத கடமையாக்கப்பட்ட அனுமொழிபெயர்த்து. ஏனண்டா அவன் தெரியுமே ஒரு மக்கி சூறா தானே, மக்கால் இறங்கினார். மக்கால சட்டங்களில் அல்லாஹ் உண்மையில் போடல். ஆனாலும் 1-2 இடங்களில் மட்டும் இந்த கடமைன்னு சொல்கிறேன். ஒன்று தொழுகையை கடமையாக்கி மக்காலே, இன்னொன்று ஜக்காத்து கடமையாக்கின மக்காலே. அந்த ஜக்காத்துக்கான வரையறைகளை சொன்னது மதீனா, ஆனால் ஜக்காத்து கடமையாக்கினது மக்கால். எனவே ஜக்காத்தை வரையறை இல்லாமல் கொடுத்துட்டு வந்தாள். 2.5% எவ்வளோ ஏழுமான மாதிரி கொடுத்துட்டு வந்தாள் மக்கால். அதானே? அப்போ இது அடுத்த கருத்து. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த ஜக்காத் என்ற நடவடிக்கை உண்மையில் என்னது? ஒரு பொருளாதார நடவடிக்கை இல்லையா? பொருளாதார நடவடிக்கை. இப்போ குர்ஆன் என்ன செஞ்சுன்னா, அந்த பொருளாதார நடவடிக்கைக்கு ஆன்மீக சொல்ல ஒன்று பாவிச்சு. ஜக்காத் என்ற கருத்துக்கு நேரடி பொருள் தூய்மை. ஒரு நாளும் அதுக்கு வரி என்றோ அல்லாட்டி செலவழித்தல்ண்டோ அப்படியெல்லாம் கருத்து இல்லை. மொழியில் பாவிச்சா தூய்மைன்னு தான் பாவிக்கும். கது அஃப்லஹ மன் ஜக்கா, அதனை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான். அப்போ தூய்மைன்றதான் ஜக்காத் என்ற சொல்லுக்கு உண்மையில் நேரடி பொருள். சரியா? அப்போ குர்ஆன் ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு அதோட சம்பந்தம் இல்லாதது மாதிரியான ஒரு சொல்ல பாவிச்சிருக்கு. ஏனென்றால் அந்த எண்ணத்தோட ஜக்காத்தை கொடுக்கணுமென்றதுக்கா. ஒன்றோ ஜக்காத்தால் உள்ளம் தூய்மைப்படுகிறது. அதாவது செல்வத்துள்ள பற்று அப்படியே எடுபட்டு போகும். ஜக்காத்தை கணக்கு பார்த்து சரியாக கொடுக்குறதுக்கு பார்க்குறாரு. 25,033 ரூபா 45%. என்ன செய்வீங்க? கூட்டி கொடுப்பீங்களா? சத்தியாக கணக்கு பார்த்து கொடுப்பீங்களா? 45% தானே, அது விடுவோம், மற்ற கொடுப்போம். வருவீங்களா? என்ன செய்வீங்க? கூட்டி தான் கொடுப்பார் இல்லையா? ஒரு நல்ல முஸ்லீம் கண்டிப்பாக கூட்டி தான் கொடுக்க பார்ப்பான். ஏனென்றா அவனோட கருத்து இது நான் ஒரு பொருளாதார வேலையால் இங்கே செய்கிறேன், மனசில் இருக்கிற அந்த அந்த செல்வம் பற்றிய பற்றை விட்டு மனசு தூய்மையாக்குற வேலையை தான் இதனால் செய்கிறேன். ஏன்னா அவன்கிட்ட மனநிலை அதுதான்.
சும்மா அந்த டெக்ஸ்ட் கட்டுறதல்ல இல்லையா? அதனால் அந்த முடிவுக்கு அவன் வருவான். ரெண்டாவது, செல்வமும் தூய்மைப்படுகிறது. ஏன்னா நாங்கள் சம்பாதிக்கிற நேரம் கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் போய்க்கும் இல்லையா? உதாரணம் சொல்லுங்களேன், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். நோன்பு பிடிச்சதுக்கு பிறகு ஜக்காத்துல் ஃபித்ருன்னு ஒண்டிக்கு. ஜக்காத்துல் ஃபித்ர் பாருங்க, ஃபித்ருன்னா நோன்பை விடுறது. நோன்பை விடுவதை தூய்மைப்படுத்துதல், நேரடியாக மொழிபெயர்த்தான் கருத்தாது. என்ன கருத்தாது? இவ்வளோ நாள் நோன்பு பிடிச்ச நேரத்தில் அங்கேஜி குழப்பமெல்லாம் பைத்திக்கு சரியாக நோன்பு பிடிச்சி பட்டிருக்காது, நிறைய குழப்பங்களிக்கும். அப்போ என்ன செய்கிற, நோன்பை முடிக்கிற நேரம் அதை தூய்மைப்படுத்தி கொள்ளும். அதுக்கு தான் ஜக்காத்துல் ஃபித்ர். ஹதீஸ்லேயே நேரடியாக வந்துருக்கு சரியா? அந்த கருத்தில் தான் நாங்கள் சம்பாதிக்கிற நேரமும் கொஞ்சம் வங்காளிஞ்சால தவறுகள் நடந்திருக்கு. அப்போ அது தூய்மைப்படுத்தணுமா இருந்தால் ஜக்காத்து கொடுக்கும். அந்த வகையில் தான் குர்ஆன் இங்கே ஜக்காத் என்ற சொற்பிரயோகத்தை பாவித்து சொல்லியிருக்குது என்று நாங்கள் காட்டுறோம். சரி, இப்போ அடுத்த பண்புக்கு வருவோம். வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமின். உங்களுக்கு அதை மொழிபெயர்ப்பு பார்த்துக்கொள்ள தானே? இப்போ இதில் மலக்கத் ஐமானுஹும் மலக்கத் ஐமானுஹும் இதுதான் குர்ஆனில் வரும். குர்ஆன் எங்கேயுமே இந்த அடிமை என்ற சொல்ல பாவிக்கிறதில்லை, இப்படியே தான் பாவிக்கும். மலக்கத் ஐமானுஹும் அப்படி என்றால் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவிலையும் அதுக்கு முந்தியும் அடிமை முறை எல்லா சமூகங்களையும் இல்லையா? அடிமை முறை எல்லா சமூகங்களையும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அமெரிக்காவில் அந்த ஆப்ரஹாம் லிங்கன்ற காலத்தில் அடிமை முறையை இல்லாமாக்கி. அப்போ என்ன நடந்தது? பெரிய யுத்தம் ஒன்று போனேன் இல்லையா? பெரிய ஒரு யுத்தம் ஒன்று போய் தான் நிப்பாட்டி. அந்த அளவுக்கு அடிமை முறை அது எப்போ 18ஆம் நூற்றாண்டு, 18 19ஆம் நூற்றாண்டு காலத்திலே அப்படி நடக்குது. இப்போ அடிமை முறை உலகம் முழுக்க செல்வாக்கு பெற்ற ஒரு முறையாக இருக்குது. அதில் ஒரு ஆக முக்கியமான விஷயம் என்னென்னா, யுத்தத்தின் போது கைதிகளாக பிடிக்கப்படுபவர்கள் அடிமையாக கொல்லப்படுவார்கள். இது சர்வதேச ஒழுங்கு, அந்த நேரம் இருந்து சர்வதேச ஒழுங்கு சரியா? அப்போ முஸ்லீம்கள் செய்யவில்லை, அதை பின்பற்றாமல் செய்யவில்லை. அதனால தான் அடிமை முறையை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் கவனமாக விளைக்கணும், அடிமை முறையை உருவாக்கலை, அடிமை முறைன்ற ஒன்றை உருவாக்கலை, ஏற்கனவே இருந்த சர்வதேச ஒழுங்கை தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கணும். ஆனால் குர்ஆன் எங்கேயுமே சொல்லலை, நீங்கள் பார்த்தா விளங்கும், கைதிகளாக பிடிக்கப்படுபவர்களை அடிமையாக கொள்ளுங்கள் ஒரு இடத்துலையும் இல்லை. குர்ஆன் எங்கேயுமே இல்லை. குர்ஆனில் என்ன இருக்குன்னா, ஒன்று அந்த அடிமையாக அந்த கைதியாக பிடிக்கப்படுபவர்கள் நீங்கள் சும்மா விட்டுருங்க, எதுவும் எடுக்காமல் விட்டுருங்க. இம்மா மன்னன் இம்மா ஃபிதா அல்லது நஷ்டஈடா என்ன வாங்கி கொண்டு விட்டுருங்க. இப்படித்தான் குர்ஆன் இருக்குது. கடுமையாக வச்சுக்கொள்ளும் குர்ஆன் ஒரு இடத்துலையும் வரும். ஆனால் குர்ஆன் இதை சொல்ல வேண்டி வந்த எந்த இடத்துலண்டா, பெண்கள் அடிமையாக பிடிபட்டான்னு வைங்களே, யுத்தத்தில் வச்சு கைதிகளாக பெண்கள் பிடிபட்டாங்க. பெண்கள் பிடிபட்டால் அது ஒரு பெரிய சிக்கல், ஒரு சமூக வாழ்க்கையில் சரியான சிக்கல். அதுவும் குறிப்பாக அந்த காலத்தில் அவங்களுக்கு தனியாக வாழையலாம், கஷ்டம். இப்போண்டா கொஞ்சம் பரவாயில்லை, அந்த நேரம் ஆகவே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்னையாலும் ஒரு ஒழுங்கொண்டு செய்யும். அப்போ எனவே என்ன செஞ்சண்டா, அந்த அடிமைகளையும் ஒருவர் மனைவியை போல வச்சுக்கொள்ளலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து. ஆனால் மற்ற எல்லா பாதுகாப்போடு ஒரு ஆள், உதாரணமாக ஒரு ஆள் ஒரு அடிமையை மனைவியாக வச்சுக்கொண்டா அவரோட மகனுக்கு ஆகுமாக மாட்டாது, மகரமியத்தாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. பிள்ளைகள் பிறந்தால் இப்போ மகரமி, இந்த அடிமை இல்லை, அடிமைக்கு பிறந்த பிள்ளை அடிமையாக இல்லை, சுதந்திரமா. பிறகு அடிமையாக இருக்கிறவர் விரும்பினா விடுதலை பெறுவதற்கு அந்த எஜமானன்ட்டு போய் எனக்கு இவ்வளோ நான் தாரணும் உங்களுக்கு, என்ன விட்டுருங்கோ சொல்லலாம். அதுக்கு முக்காத்தபான்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் கட்டாயம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும், மறுக்கலை, ஆண்டு ஏற்றுக்கொண்டு. இப்போ அடிமை சம்பாதிக்கிறது ஒன்றுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் முக்காத்தபுக்கு அதாவது இப்படி அடிமை உரிமை சீட்டு எழுதினா அவனுக்கு சொந்தம். இது பூரா அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு சொந்தம். திரும்ப ஜக்காத்தில் ஒரு பங்கு இருக்குது, அடிமையை விடுதலை செய்யுது. ஒஃபிர் ரிக்காப், அடிமையை விடுதலை ஒரு பங்கு இருக்குது. இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சு சரியா? அது நம்ம போகிற போக்கில் சொன்னோம், இல்லாட்டி அது இன்னும் முக்கியம் இல்லை. அதான் நீங்கள் சொல்ல வர கருத்து. அப்போ எனவே ஒருவர் தண்ட கற்பை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2 இடங்களில் தவறு, ஒன்று மனைவி, 2 அடிமை. இப்போ இவருக்கு இதனூடாக என்ன குர்ஆன் சொல்ல வருதுன்றா, ஒன்று ஆன்மா தூய்மையாக இருக்கும்.
திரும்ப வீடு தூய்மையாக இருக்கும், விளைவாக சமூகமும் தூய்மையாக இருக்கும் என்ற கருத்தை தான் குர்ஆன் இதன் ஊடாக சொல்ல வருது. சரியா? அடுத்தது, குடும்பம்தான் அடிப்படை சமூக அழகு. அதை குழப்பிவிட்டால் எல்லாமே குழப்பிடும். அதை குழப்பி விட்டோடுமாக இருந்தால் குடும்ப அமைப்பை குழப்புற இடம் என்ன? ஜினா, விபச்சாரம் ஃபுல்லாக அப்படியே குடும்ப ஒழுங்கே இல்லாமல். சரியா? எனவே குடும்பம்தான் அடிப்படை சமூக அழகு என்பதன் காரணமாக அல்லாஹு தாலா இந்த கட்டுப்பாட்டை வச்சார். சரி, இதுதான் நீங்கள் சொல்ல வர கருத்து. அப்போ எனவே குர்ஆன் அடுத்த பண்பாக சொன்ன ஒரு மூமின் அடுத்த பண்பாக சொன்னது கற்பை பாதுகாத்து கொண்டவனாக குடும்ப ஒழுங்க உடைக்காமல் வாழுதல் தான் அடுத்த குர்ஆன் சொல்கிற பண்பு. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம், டைம் முடிய பார்க்குது. ஃபமனி புத்தகா வர அதாலிக்க ஃப உலாய்க்கஹுமுல் ஆதும். இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துவதற்கு ஏற்கனவே சொன்னதே போதும். ஒருவர் தண்ட மனைவி தண்ட அடிமையை தவிர வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் இன்னொரு முறை வலியுறுத்துவதற்கு, அதுக்கு வெளியில் போனால், திருமண உறவுக்கு வெளியில் போனால் அவர் வரம்பு மீறியவராக கொல்லப்படுவார். வரம்பு மீறிய ஒரு செயலில் ஈடுபட்டவர் என்று கொல்லப்படுவார். அதாவது குடும்ப ஒழுங்குக்கு வெளியில் கட்டுப்பாடற்று செல்வது ஒரு வரம்பு மீறிய செயற்பாடாகும் என்றுதான் குர்ஆன் இங்கே சொல்ல வரும். சரி, அடுத்ததுக்கு வரும். குர்ஆன் அந்த வந்த ஓர்டரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு வாங்க. மோமின் உண்மையில் வெற்றி பெறுவான். ஆனால் இந்த மூமின் ஒன்று தொழுகையை கவனமாக பேணி வர போகும், 2 சீரியஸாக வாழ்க்கையை கொண்டு போகிறோம், 3 ஜக்காத்து கொடுத்து வரும், 4 குடும்ப வாழ்வை பேணி தன்னுடைய காம உணர்வை நெறிப்படுத்தி கொள்வோம். இது அடித்தளம், இஸ்லாமிய வாழ்க்கையில் ஆகப்பெரிய அடித்தளம் இந்த நாள். இதே ஓர்டரில் இல்லையா, இதே ஓர்டரில் அடித்தளம் இது. இன்னொரு ஆக முக்கியமான பகுதி என்னென்றால் இந்த பகுதி, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வாஹதிஹிம் ராஉ. அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளையும் ஒப்பந்தங்களையும் மிச்சம் பேணி பாதுகாத்து நடைமுறைப்படுத்தி வருவார்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அமானிதங்களுடைய பொறுப்பு என்ன? உதாரணமாக அமானிதம்டா, நீங்கள் இந்த உதாரணமாக ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒரு தொழிலாளி. அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, கல்வி நின்ற வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒன்று தந்து, அது உங்களோட கையில் இருக்கிற அமானிதம் இல்லையா? நீங்கள் ஒரு குடும்ப தலைவர். இப்போ வைஃபும் பிள்ளைகளும் இந்த வீடும் உங்களோட கையில் இருக்கிற அமானிதம். நீங்கள் ஒரு டீச்சர் ஆகிக்கிறீங்க, அந்த ஸ்கூலும் அந்த பிள்ளைகளும் உங்களுக்கு கையில் இருக்கிற அமானிதம். இப்படி எல்லாருக்கும் என்னையாலும் ஒரு அமானிதம். அமானிதம் ஒன்று இல்லாத மனுஷன் ஒன்று இல்லை. மாணவனுக்கு ஒரு வகையான அமானிதம், ஆசிரியனுக்கு இன்னொரு வகையான அமானிதம், பிரின்சிபலுக்கு வேறொரு வகையான அமானிதம். இப்படி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். சரியா? திரும்ப ஆகுது ஒப்பந்தம். எல்லா வகையான ஒப்பந்தத்தையும் அது குறிக்கும். முதலாவது அல்லாஹ்வுடனான ஒப்பந்தம். ஈமான் கொண்டா அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம் மிக்காது. திரும்ப எல்லா வகையான ஒப்பந்தம். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறோம், பார்ட்னர் இவர், நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் இருக்குது, 2 பேரும் பார்ட்னர் இல்லையா? இந்த ஒப்பந்தம் ஒன்று எழுதிப்பீங்க, இன்னும் மாதிரி லாபத்தை பிரித்து கொள்கிற இப்படி இப்படி இப்படின்னு எழுதிப்பீங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் நாங்கள் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளும் என்னவாலும் ஒரு வேலைக்கு போகிற நேரத்தில் இந்த ஒப்பந்த ஷரத்துகள் இருக்குது. இந்த ஷரத்தெல்லாம் நீங்கள் பேணி நடக்கணும். உதாரணமாக திருமணம் ஒரு ஒப்பந்தம். குர்ஆன் கருத்துப்படி மீசாக்கும் கலீல், ஒரு கடுமையான பாரமான ஒப்பந்தம். இதுதான் குர்ஆனுக்கு இந்த குர்ஆன் சொல்கிற இந்த திருமணத்துக்கு. சரியா? அந்த திருமண ஒப்பந்தத்தில் ஷரத்துகள் போடலாம். மனைவி உதாரணமாக அவங்களுக்கு ஷரத்து போட்டால் நீங்கள் என்ன தவிர இன்னொரு ஆளை திருமணம் முடிக்கக்கூடாது, இன்னொரு ஷரத்து. நீங்கள் மனைவிக்கு திருப்பி இன்னொரு ஒப்பந்தம் இந்த ஷரத்து ஒன்று போடலாம். உதாரணமாக நீ தொழில் செய்ய போகக்கூடாது, ஒரு ஷரத்துன்னு போடலாம். இப்படி 2 பேரும் மாறி மாறி ஷரத்து போடலாம். ஏற்றுக்கொண்டால் கல்யாணம் முடிக்கிற, இல்லாட்டி வேறொரு ஆளை பார்த்துக்கொள்கிறேன். இது பேசுகிற ஏற்கனவே விளக்கு தானே. திருமணம் முடிக்க முந்தி இப்படித்தானே என்ற ஷரத்துகள் ஒப்பந்தத்தில் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். சரிதானே? அதே மாதிரி நான் மகர் உனக்கு இவ்வளோ தான் தருவேன், அதை இவ்வளோ காலத்தில் தந்து முடிப்பேன். 3 வருஷத்தில் தந்து முடிப்பேன் மகர், 1 வருஷத்தில் தந்து முடிப்பேன், 4 மாதத்தில் தந்து முடிப்பேன். அப்படி போடையணும்னா போடையில
உடனே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இல்லை. 3 மாதத்துல வந்து முடிப்பேன், 5 வருஷத்துல வந்து முடிப்பேன், 2 வருஷத்துல வந்து முடிப்பேன், ஒப்பந்தம் செய்யலாம். சரியா? அப்போ அதைத்தான் நாங்கள் ஒப்பந்தங்கள்னு சொல்லுவோம். எல்லாம் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு செய்கிற ஒப்பந்தம், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோடு செய்கிற ஒப்பந்தம், இது எல்லாமே ஒப்பந்தங்கள் சொல்லுவோம். ஒப்பந்தங்களை பேணி பாதுகாக்கிறது, அதே மாதிரி அமானிதங்களை பாதுகாக்கிறது சமூக வாழ்க்கையின் அடிப்படையா. உதாரணமாக ஒத்தரை நம்ப இல்லைன்னு வைங்களேன், அமானிதம் இல்லை யார்கிட்டையுமே, ஒன்றுமே ஓடாது ஒழுங்கா. ஸ்கூலில் டீச்சர்கிட்டையும் அமானிதம் இல்லை, பிள்ளைகள்கிட்டையும் அமானிதம் இல்லை, பிரின்சிபலும் அதே கதை. இப்போ ஸ்கூல் அவ்வளோதான், ஸ்கூல் அதோடு சரியாயிடும். ரெஸ்டி போர்ட் தலைவர்கிட்டையும் அமானிதம் இல்லை, ரெஸ்டி போர்டு அங்கத்தவர்கிட்டையும் அமானிதம், மக்களும் அதே கதை. இப்போ அந்த ஊர் ஓடின மாதிரி தான். அப்போ எனவே அமானிதம் அதுதான். அதே மாதிரி ஒப்பந்தம் செஞ்சால் எப்போ கழுத்தறுப்பாண்டு இல்லைன்னு இருந்தால் ஒப்பந்தம் செய்கிற அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டாச்சு. 2 பேருக்குமே இப்போ எவன் எப்போ கழுத்தறுப்பாண்டு இல்லை அண்டு இருந்தால் இப்போ ஒப்பந்தத்துக்கு கருத்து. எனவே சமூக வாழ்க்கையில் இந்த 2ம் ஆக அடிப்படையான விஷயம். அதனால தான் பின்னால் அடுத்ததாக குரான் சொல்லிச்சு. முன்னால் சொன்ன தனி மனித வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையும் சேர்த்து தான் முன்னுக்கு சொன்னேன். ஜக்காத்தும் இங்கே சொன்ன தொழுகை, சீரியஸான வாழ்க்கை, ஜக்காத், குடும்பம், இது தனி மனுஷன் சமூகம் தோட சேர்ந்து. தனி மனுஷன் தான் இதில் ஃபஸ்ட்டுக்கு வார, முன்னுக்கு வார தனி மனுஷன். இங்கே முழுக்க யாருன்னா சமூகம். எந்த ஒரு நிறுவனத்தை மோட்டையில் அமானித உணர்வு இல்லாட்டி ஒரு நிறுவனத்தை மோட்டையில் ஆட்சியாளனுக்கும் அமானிதம் இல்லை, அந்த கேபினெட்டுக்கும் அமானிதம், பார்லிமெண்ட்டும் அதே மாதிரிண்டா இப்போ அவ்வளோதான், நாடு அழிஞ்சு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ எனவே அமானிதம் சமூக வாழ்க்கையில், அதே மாதிரி ஒப்பந்தங்கள் சமூக வாழ்க்கையில் மிக அடிப்படையான விஷயம். இல்லாட்டி எங்கே நீ வெற்றி பெற அது வெற்றியை தான் இங்கே சொல்கிறேன். தது அஃப்லஹல் முஃமினூன் சொல்லியாச்சு. இந்த மாதிரியான அமானிதங்களை சரியாக பேணுற மூமின்கள், ஒப்பந்தங்களை சரியாக நிறைவேற்ற மூமின்கள் இப்போ வெற்றி பெறும், மேலே சொன்னத்தோடு சேர்த்து. சரியா? இப்போ அடுத்தது இது முடிகிற உண்மையில் இந்த ஆயத்தோடு முடிஞ்சு. இப்போ அடுத்த துண்டு வேறொரு பாதி. வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்களது தொழுகைகளை பேணி பாதுகாத்து வருவார்கள். முன்னுக்கு சொன்ன வேறு, இது வேறு, விளங்குதா? முன்னுக்கு சொன்ன என்ன? தொழுகையை தான் முன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அது என்ன? தொழுகையோட உயிரோட்டம், அதுதான் இங்கே சொன்னேன். இங்கே சொல்கிறேன்னா டைமு தொழுகிறது, விட்டுப்படாமல் தொழுகிறது, ஈடுபாட்டோட தொழுகன்றோன்னே ஈடுபாடு வாரது, இதைத்தான் இங்கே சொல்கிறேன். சரியா? உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து நீங்கள் மருந்துக்கு போனோன்னைக்கு மருந்தை தந்து நீங்கள் காலையில் பகலைக்கு இரவைக்கு இந்த 3 டேப்லெட்டையும் குடிங்கோ, இரவைக்கு மட்டும் இதை குடிங்கோ சொன்னால் நீங்கள் அப்படியே பேணணும். ஏனாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுக்கு இஷாவு புறவை அடிச்சுட்டா ஆளும் சேர்ந்து போய் தெரிஞ்சில்ல இல்லையா? அதான் உள்ளதீனஹும் யுஹாஃபிலூன். அல்லாஹ் சுபஹு, லொஹரு, அசரு, மகரிபு, இஷான்னு வச்சுக்கிறேன். இவர் என்ன செய்கிறேன்டா இஷாக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக போட்டு. இப்போ என்ன அல்லாஹ் ஏன் வச்சுக்கிறேன்னு இந்த ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த இறை உணர்வோடு அவன் நீக்குவான். அப்பான் கீழே சொன்னதெல்லாம் செய்யலாம், அப்போ தான். சரியா? எனவே அதனால தான் இங்கே சொன்ன யுஹாஃபிலூன், மேலே சொன்ன அந்த அந்த இந்த பணிவு மனப்பாங்க பேணி பாதுகாப்பதற்காக தொழுகைகளை விடாமல் ஈடுபாட்டோடு. இப்போ நாங்கள் குறிப்பிட்ட விஷயங்களில் ஈடுபாடு தானே, சாப்பாட்டில் என்ன ஈடுபாடு? பகல் சாப்பிடலன்னு வச்சுக்கொள்வோமே, 3 மணி ஆகிட்டு என்ன மாதிரி கவலை ஒன்று வரும், சாப்பிடலையே பாருங்களேன் இன்னும். சரி இப்போவாலும் சாப்பிட்ருவோம், இன்னும் பெரிய ஒரு ஈடுபாடு. காலைல சாப்பிட்றேன்னு வைங்களேன், சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், போய் அந்த ஒரு பாடம் முடியுது, இப்போ சாப்பிடலை, பிள்ளைகள்கிட்ட இருங்க வாப்பா சாப்பிடலை, நான் சாப்பிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் நினைத்தாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஈடுபாடு ஒவ்வொரு நேரம் காலையில் பகல் இரவு சாப்பிட்றன்றது அந்த மாதிரி வாஜிபான ஒரு விஷயம். விட்டா எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை விட்டதாக போகும். பிளேண்டி கூட அப்படித்தானே சிலருக்கு, பிளேண்டி குடிக்கிறது கூட சிலருக்கு அப்படித்தான், குடிக்காட்டி ஓடாது அண்டைக்கு. மாலை பிளேண்டி இல்லாட்டி என்னவோ மாதிரி எனக்கு சொல்லுவோமே. அப்போ இப்படியான கடுமையான ஈடுபாடைத்தான் நாங்கள் அந்த யுஹாஃபிலூன்ற சொல்கிற கருத்தை அது இருக்கணும். இருந்தால் தான்
தொழுகைன்னு சொல்கிற அப்போ தான் அந்த ரெண்டும் சேரும். அங்கே சொன்ன அந்த ஹுஷுன்னு சொன்னோமே, அல்லதீனஹும் ஹாஷிஊன்னு சொன்னோமே, அதே மாதிரி அல்லதீனஹும் யுஹாஃபிலூன் அனுப்பார், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். அதான் தொடர்ந்து விடாது கடைப்பிடித்தல், பூர்ணமாக நிறைவேற்றுவதில் கவனம். பூர்ணமாக நிறைவேற்றில் கவனம் கருத்து வழங்க. ஹதீஸில் வார எப்படின்னா கோழி கொத்துற மாதிரி தொழாதே. கோழி கொத்துறன்ற வழங்க இப்படித்தானே அது வரும், டக் டக்குன்னு எடுக்கும். அதே மாதிரி ஒரு ருக்கு சுஜூதெல்லாம் அப்படித்தான், அப்படி கோழி கொத்துற ஃபாஸ்ட்டுக்கு முடிப்பார். இப்போ இது பூர்ணமாக நிறைவேற்றினா இல்லை, எத்தனையோ குறைபாடுகளோடு நிறைவேற்றது. அப்போ அதனால் இந்த கடைசியாக குர்ஆன் முடித்த வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், இப்போ இதில் உலாயிக்க ஹுமுல் வாரிசூன், வாரிசூன் என்ற நேரடி கருத்து வாரிசுக்காரர்கள், வாரிசாக வருபவர்கள் கருத்து. ஒரு ஆள்கிட்ட வாரிசு, இப்போ உதாரணமாக ஒரு ஆள் மூத்தா போனால் அவரோட வைஃப் ஒரு வாரிசு, பிள்ளைகள் ஒரு வாரிசு, சகோதரர்கள் ஒரு வாரிசு, பாப்பா ஒரு வாரிசு, உம்மா ஒரு வாரிசு, இதான் வாரிசுன்னு சொல்கிறேன். சரியா? அவர்கள் தான் வாரிசுக்காரர்கள். நேரடியாக மொழிபெயர்த்தார். இவர்கள் சுவனத்துக்கு உரிமையாளர்கள் மொழிபெயர்த்து கருத்தாக தான் வாரிசு உரிமை உள்ளவர்கள் கருத்து. அல்லதீன யரிசூன் அல் ஃபிர்தௌஸ, அவர்கள் சுவர்க்கத்தை வாரிசாக பெறுவார்கள். அவர்கள் சுவர்க்கத்தை வாரிசாக பெறுவார்கள். அது நிரந்தரமாக அங்கே இருப்பாங்க. ஏன் இந்த வாரிசு என்ற எரிசூன், வாரிசு என்ற சொல்ல அல்லதீன எரிசூன் என்று இருக்குதானே, வாரிசு என்ற சொல்ல ஏன் குர்ஆன் பாவிச்சண்டா, வாரிசாக பெறுறண்டா கருத்து கஷ்டங்கள் ஒன்றுமின்றி பெறுறது. அப்படித்தானே, வாப்பா சம்பாரிச்சா அப்படியே வாரி வரும், சகோதரன் சம்பாரிச்சு வாருது. ஓ, ஒன்றும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் பெறும். சொர்க்கமும் அப்படித்தான் என்றதான் அந்த கருத்து தான் என்னை காட்டுவாங்க. சொர்க்கம் உண்மையில் ஒரு கஷ்டமும் இல்லாமல் கிடைச்சது அதுதானே. சரி, ஏண்டா உங்களோட கஷ்டத்துக்கு சொர்க்கத்தை தாரண்டா உங்களோட வீடு அளவு தந்தால் போதுமே. நீங்கள் இப்போ வாழ்கிறீங்கள வீடு, அதுவும் அதோட சேர்ந்து சின்ன தோட்டம், அவ்வளோதானே. அதுக்கு மேலே நீங்கள் வேற எந்த செஞ்ச நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்யலை. போதாத்துக்கு இப்படித்தான கனவு பார்க்குற இது பாருங்க, நன்மை தீமை இப்படி தான் கனவு பார்க்குற நேரம் நன்மை கூட இருந்தால் போதும் சொர்க்கத்து. அப்போ அதுக்குள்ளால இருக்கிற தீமையை என்ன செய்கிற, அது விட்டு சரியாக என்ன செய்யணும். எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் தீமையை செஞ்சுப்பானே, அதுக்கு வந்து காலத்துக்கு நரகத்துக்கு அனுப்பிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு. அதான் நியாயம். சரியா? இப்போ இங்கே என்ன செய்கிறேன்டா, நன்மை கூட இருந்தால் போதும் நிரந்தரமாக சொர்க்கத்தில், தீமை கூட இருந்தால் அதே மாதிரி செய்யணுமே, நிரந்தரமாக நரகத்துலேருந்து விடணும். உடலில் என்ன செய்கிற, தீமைக்கு மட்டும் தண்டனை கொடுத்து மரண சொர்க்கத்துக்கு அடுத்து. அப்படித்தானே? ஓ, அப்போ எனவே நாங்கள் செய்கிற நன்மைகள் சொர்க்கத்தில் தார ஒரு கப் ட்ரிங்க்ஸுக்கு போதா. ஜோக் இல்லை, சீரியஸாக அதுதான் உண்மை. அதான் உண்மை. கடிச்சு கூட்டி பார்த்தா அப்போ என்ன சொல்லுவாருன்னா, சரியாக பார்த்தா அதுதான் உண்மை. ஏன்னா தீமைகள் செய்யாமல் மீக்கலாம், கண்டிப்பாக தீமைகள் மீக்கும், நன்மைகளும் மீக்கும். கூட்டி கழித்து பார்த்து தான் சொர்க்கத்துக்கு போகிறோம். அப்படித்தானே? எனவே தான் கஷ்டம் இல்லாமல் கிடைச்சேன்னு அதுதான் அந்த கருத்தை காட்டுறதுக்கு தான் இந்த எரிசூன்னு பாவிச்சேன். சும்மா கிடைச்சேன்னு சொல்கிறது, ஒரு கஷ்டமும் படாமல் கிடைச்சேன்னு சொல்கிறதுக்கு தான் குர்ஆன் இங்கே எரிசூனை அந்த சொற்பிரயோகத்தை பாவிச்சேன். இந்த ஃபிர்தௌஸ் என்ற சொல்லிக்கு தானே, அது சொர்க்கத்தில் ஆக தொப்ளிக்கிற சொர்க்கத்துக்கு தான் சொல்ல பாவிக்கிறேன். ஆனால் மொழியில் நேரடி கருத்து என்னென்றா இதுதான் நேரடி கருத்து. எத்தனையோ வகையான பழங்களை கொண்டு ஒரு பெண்ணாம்பெரிய தோட்டத்துக்கு தான் இந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்ல பாவிக்கிறேன். மாங்கையும் இருக்குது, எப்பலும் இருக்குது, கிரேப்ஸும் இருக்குது, தோடங்கையும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ வகையான பழங்களையும் அழகாக தரமாக ஒரு தோட்டம் ஒன்று அமைஞ்சா, அப்படி ஒரு தோட்டம் ஒன்று உலகத்தில் இல்லை இருந்தால் அதுதான் ஃபிர்தௌஸ். அந்த சொற்பொழி மொழியில் இருக்கிற அந்த சொல்லை எடுத்து குர்ஆன் சொர்க்கத்துக்கு பாவிச்சிருக்கு, ஆக உயர்ந்த சொர்க்கத்துக்கு பாவிச்சிருக்கு. சரி, இதில் ஆக முக்கியமாக சொல்லிட்டு இன்னொரு பாதி ஒன்று பாருங்க. இப்போ எப்படி முடிச்சிருக்குன்னா, சொர்க்கத்தில் அன்றைக்கி வந்து முடிச்சிக்கி இல்லையா, உலாயிக்க ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூன் அல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன் அது முடிச்சிருக்கு. இப்போ மூமின்கள் வெற்றி பெற்றார்கள்
என்பதோட பொருள் சொர்க்கத்தை பெறுதல் முடிச்சது. உலகத்தில் வெற்றி பெற்றா இல்லையான்னு சொல்லலை. சொன்னா இல்லை, ஒன்றும் சொல்லலை. உலகத்தில் என்ன நடக்கும் சொல்லலை. ஏனெண்டா மூமினாக உலகத்தில் வாழ்கிற நேரம் உலகத்தில் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம் இல்லையா? உலகத்தில் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். வெற்றியை ஐநைக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாண்டெல்லாம் தெரியாமலாம் மூத்தாலாம். உதாரணம் சொல்லுங்களேன், முஸாப் இப்னு உமைர் மூத்தாயினங்கண்டா உஹது யுத்தத்தில் எந்த கட்டத்தில் மூத்தாயினாங்கண்டால் திருப்பி அடித்தாங்களே கடைசிக்கு காலித் பின் வலீத் அடுத்த ரவுண்டில் வந்து அடித்தாரே, அடித்த நேரம் தான் அவர் மூத்தாயின். அப்போ அவர் என்ன எப்படி ஒரு கதை ஒன்று பரவ வச்சுன்னா ரசூல்லாவை கொண்டு போட்டாங்கன்னு ஒரு கதை பரவ வைக்கும். பரவினா கொஞ்சம் பேர் வாழை அப்படி வச்சுட்டு இனி நாங்கள் வாழ்ந்து என்ன செய்ய என்று உட்காந்து. அப்போ இவர் சொன்னார், முஸாப் பின் உமைர் சொன்னார், அப்படி அல்ல, வாழ்ந்து என்ன செய்கிறேன் உட்கார்றால நாங்களும் ரசூல்லா மாதிரி அங்கேயே போயிடுவோம், போராடி மூத்தாப்போம். அப்போ போராடினார். அவர் கருத்து என்னது, ரசூல்லா மூத்தாம் போலி இந்த எண்ணத்தோடு மூத்தாப்பிட்டார். அப்போ உண்டையும் காணல். உஹது யுத்தம் தான் உண்டையும் காணல் தானே. உஹதுன்றது ஆக ஆரம்பம் ஹிஜ்ரி 3, மதீனா போய் 3 வருஷம் நடந்தது. அப்போ ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அப்போ ஒரு மோமினை பொறுத்தவரையில் வெற்றின்றது அவன் காண்றது இதைத்தான். உலகத்தில் வெற்றி பாதி கிடைக்கலாம், முக்கால்வாசி கிடைக்கலாம், கிடைக்காமலே போகலாம், கொஞ்சம் கிடைக்கலாம், நிறைய கிடைக்கலாம், இப்படி பல மாதிரி இது சொல்ல தெரியும். எப்படி எப்படியெல்லாம் வெற்றி வருமானு சொல்லி உலகத்தை சொல்ல தெரியும். காசா வெற்றியா தோல்வியா? புகப்பேர் எத்தனை லட்சம் பேர் இல்லை எத்தனை ஆயிரம் பேர் மௌத்து. ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்று மூத்தா போனேன். அதெல்லாம் இந்த ஹமாஸோட பெரும்பெரும் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து போய்த்து அவங்க ஒருத்தரும் காணலை. வெற்றியா தோல்வியானத்தையும் காணலை, அப்படியே போயிட்டாங்க. இன்னும் தெளிவான ஒரு ஒழுங்கு இல்லை. எனவே உலகத்தில் இப்படியெல்லாம் போகையிலும் அப்படியெல்லாம் முஸ்லீம்களுக்கு நடக்கிறது மிச்சம் சாத்தியம். சரியா? அப்போ எனவே குர்ஆன் எதை அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன், இது மக்கி சூறா தானே, மக்கால் இதுக்கு அழுத்தம் கொடுக்குறேன். மக்களை முஸ்லீம்கள் வாழும்போது எதிர்ப்பு தானே, சுற்றி எல்லாம் எதிர்ப்பு. ஒரு அவங்களுக்கு இது வெற்றி பெறுமா இல்லையான்னு தெரியலை. அவங்களுக்கு அதை அந்த எதிர்ப்புகளுக்கு எதிராக போராடுற சக்தியோ ஒன்றுமே இல்லை, அடி வாங்குறது தான், இல்லாட்டி ஓடுற. அப்படித்தான் மக்காட சொல். பபுசீனியா கூடினா திரும்ப தாயிஃபுக்கு போய் பார்த்தா திரும்ப கடைசியாக தான் மதீனாவுக்கு போனேன். அப்போ எனவே குர்ஆன் அதுக்குத்தான் அழுத்தம் கொடுக்கும். அதுக்கு மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட கால சூழல் மட்டுமல்ல, எப்போவுமே இது உண்மை, எப்போவுமே இது உண்மை. எனவே தான் குர்ஆன் இந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அழுத்தம் கொடுக்கும். ஒரு முஸ்லீமுடைய மனோநிலையும் அப்படித்தான். உலகத்தில் வெற்றி பெற்றால் நல்லது தான், அதுக்கான எல்லா முயற்சியும் கட்டாயம் செய்யும். ஆனால் தோல்வியையும் எதிர்பார்த்து கொள்வோம். உலகத்தில் இங்கே வெற்றி பெறுறது தான் முதன்மையாக கொள்ளணும். அதுக்குத்தான் நாங்கள் வேலை செய்யும், அதுக்குத்தான் மெயினாக நாங்கள் வேலை செய்யணும் என்ற உண்மையைத்தான் இது காட்டும். இப்போ இந்த பாருங்க, இந்த எல்லா ஆயத்துகள்லையும் இந்த ஹும் சேர்ந்து வந்திருக்கு. சரியா? இது இல்லாமல் சொல்லலாம் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் அப்படி சொல்லலாம். ஹும் தேவல் உண்மை, அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். அதே மாதிரி வல்லதீன அனில் லகுவி மோரதுன், ஹும் தேவல்ல. சரியா? திரும்ப வல்லதீன லிஸ்ஸக்காத்தி ஃபாயிலும், ஹும் தேவல்ல. உண்மையில் ஏன் திருப்பி திருப்பி ஹும் ஹும்மண்டை சொல்லி கொண்டு வந்தேன்டா, அவங்க தான் சொன்ன அந்த மூமிங்கள் தான் முன்னால் சொன்ன வலுப்படுத்துறது. அந்த மூமிங்கள் தான் இப்படி இருக்கிற அந்த மூமிங்கள் தான் இப்படி இருக்கணும், அந்த மூமிங்கள் தான் இப்படி இருக்கணும், அந்த மூமிங்கள் தான் இப்படி இருக்கணும் சொல்லும். அப்போ தான் சொல்லும். அதனால தான் ஹும்பன்னு சொல்லும். சரியா? ஹைர். இவ்வளவு தான் இந்த சூறா. கடைசியாக நான் உங்களுக்கு இந்த புக்கில் அந்த ஆயத்தெல்லாம் போட்டுட்டு இந்த வசனங்கள் மிக தெளிவானவை, இங்கு உண்மையில் விளக்குவதற்கு எதுவும் இல்லை. எனினும் வாசகன் இந்த வசனங்களின் ஒழுங்கமைப்பிலிருந்து கீழ்வரும் உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். நாங்கள் பார்த்தோமே, வசனத்தில் அந்த ஒழுங்கமைப்பு இருக்குது தானே, அதை பார்த்தாலே இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம். ஒன்று, வெறும் நம்பிக்கை மட்டும் வெற்றிக்கு காரணமாக இருப்பதில்லை. சொல்லிட்டோம் ஏற்கனவே. அந்த நம்பிக்கைகள் செயல்களாக மாற வேண்டும். அச்செயல்களானவை உண்மையில் நல்லொழுக்கங்களின் வடிவை பெற்று அமைகின்றன. ஒழுக்கங்களை தான் நீங்கள் சொன்ன முழுக்க. ரைட். ரெண்டாவது, நற்செயல்களானவை ஆன்மீக நடத்தைகளாகவும் உலக நடத்தைகளாகவும் ஒரு நம்பிக்கையாளரிடத்தில் காணப்படுகின்றன. ரெண்டுமே தானே. ஆன்மீக நடத்தை இதில் தொழுகை இல்லையா? தொழுகை ஆன்மீக நடத்தையில் உண்டு, ஜக்காத் ஆன்மீக நடத்தையில் உண்டு, ஒப்பந்தம் அமானிதம் உலக நடத்தையில் உண்டு.
இல்லையா? இந்த ரெண்டும் சேர்ந்து தான் குர்ஆன் இங்கே பாவிச்சிருக்கு. மூணாவது, ஆன்மீக நடத்தை என்பது வெறும் இயந்திரத்தனமாக அமையாமல் உயிரோட்டம் கொண்டதாகவே நம்பிக்கையாளரிடத்தில் காணப்படும். அப்படி கையில் ஹாஷிகூன் என்று சொல்லுது இல்லையா? ரைட். நாலாவது, வெற்றி என்பது அடிப்படையில் மறுமையின் வெற்றியாக அமைகிறது. இப்போ நாங்கள் பார்த்தோம். சரி, கடைசியாக இங்கு விவரிக்கப்படும் செயல்களை கட்டளைகளாக கூறாமல், ஏவல் வினை இல்லை இதில், கட்டளைகளாக கூறாமல் இறை நம்பிக்கையானிடம் காணப்படும் நடத்தைகளாக கூறியிருப்பது அவன் அந்த நடத்தைகளை சுயமாக இயங்கி உருவாக்கி கொள்கிறான் என காட்டுகிறது. விளங்குதா? ஏவல் வினை அல்ல. நீங்கள் சக்காத்து கொடுங்கோ தொழுங்கோ அப்படி சொல்லல். அக்கீமு ஸலா வ ஆத்து ஸக்கான்னு சொல்லல். இப்படி இருப்பார்கள் மூமின்கள், தொழுகையில் பணிவோடு இருப்பார்கள் அப்படின்னா அவர் இயல்பாக அவர் அதை செஞ்சு கொள்வார் என்று காட்டு. இந்த 5 விஷயத்தையும் சாதாரணமாக வசனங்களை வாசிச்சோன்னே விலை கொள்ளலாம். அதுக்கு பெரிய தப்சீரெல்லாம் வாசி தான் விளங்கும்னு சொல்லி இல்லைங்கண்ணா. அப்போ எனவே இதுதான் இந்த குர்ஆனை படிக்கிற ஒழுங்கு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல உதாரணங்களை பார்ப்போம். வாஸ்தவம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.